பதவிகளுக்காகவும் சலுகைகளுக்காகவும் தேமுதிக ஒருபோதும் கொள்கை மாறாது என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். விருத்தாச்சலத்தில் நடைபெற்ற விஜயகாந்தின் பிறந்தநாள் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். தேமுதிக தன் கொள்கையில் எப்போதும் உறுதியாக நிற்கும் என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் விருத்தாச்சலத்தை மாவட்டமாக அறிவிப்பதற்கும் அப்பகுதி மக்களின் அடிப்படை தேவைகளுக்கும் சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் தேமுதிக தொடர்ந்து குரல் கொடுக்கும் என்றும் பிரேமலதா உறுதியளித்தார். நமக்கு என்ன அழைப்பு வரலன்னு நினைக்கிறீங்களா? இன்றைய முதல்வர் அவர்களே அழைத்தார். ஆனாலும் ஒரு கொள்கை, ஒரு முடிவை நாம் எடுத்து விட்டால் அந்த கொள்கையில அந்த கொள்கை முடிவை நிச்சயமாக நாம உறுதியாக நாம நிற்போம் என்பதற்கு இதுதான் சான்று. சோபா செட்டுல, பீரோல, லாக்கர வந்தா கூட தேமுதிக தன் நிலையில இருந்து மாறாது அப்படின்றதுக்கான உதாரணம் தான் இது. ஏன்னா கொள்கை முக்கியம். ஒரு கூட்டணியை வச்சு ஜெயிப்பாங்களா, ஜெயிச்ச பிறகு தங்கள் சுயநலத்திற்காக இன்னொருத்தருக்கு போய் மாத்திக்குவாங்களாம். அந்த நிலைப்பாடு இன்னைக்கு தேமுதிக கிடையாது. பரந்தூர் விமான நிலையத்திற்காக கையகப்படுத்தப்பட்ட நிலங்களை விவசாயிகளிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். தனது எக்ஸ்தல பக்கத்தில் பதிவிட்டிருக்கும் அவர், பரந்தூரில் கையகப்படுத்தப்பட்ட நிலங்களை மாற்றுத் தொழில் திட்டங்களுக்கு பயன்படுத்தப் போகிறோம் என தொழில்துறை அமைச்சர் சட்டப்பேரவையில் கூறியிருந்ததை குறிப்பிட்டுள்ளார். ஆனால் கையகப்படுத்தப்பட்ட நிலம் 5 ஆண்டுகளுக்குள் பயன்படுத்தப்படவில்லை என்றாலோ அல்லது திட்டம் கைவிடப்பட்டாலோ அவைகள் சம்பந்தப்பட்ட விவசாயிகளிடமே மீண்டும் ஒப்படைக்கப்பட வேண்டும் என்று சுட்டிக்காட்டியுள்ளார். இதனால் பரந்தூர் நிலங்களை வேறு ஒரு திட்டத்திற்கு மாற்ற முடியாது என்றும் சட்டத்திற்கு விரோதமாக தமிழக அரசு நடந்து கொள்ளக்கூடாது என்றும் வலியுறுத்தியுள்ளார். நாடு முழுவதும் கடந்த ஜூன் மாதம் முதல் சர்க்கரை விலை கடுமையாக உயர்ந்த நிலையில் பண்டிகை காலத்தில் மேலும் விலை உயரக்கூடும் என்பதால் நுகர்வோர் கவலையடைந்துள்ளனர். சர்க்கரையின் சராசரி சில்லறை விலை ஜூலை மத்தியில் கிலோ 48 ரூபாய் 18 காசுகளாக இருந்த நிலையில் இம்மாதம் 55 ரூபாய் 70 காசுகளாக உயர்ந்துள்ளது. எத்தனால் உற்பத்திக்கு கரும்புச்சாறு பயன்படுத்தப்படுவதால் சர்க்கரை உற்பத்தி குறைந்துள்ளது என்று எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளன. செவ்வழுகல் நோய் தாக்கத்தால் கரும்பு பயிர் பாதிக்கப்பட்டுள்ளது என்று மத்திய அரசு விளக்கமளித்துள்ளது. வெள்ளம் மற்றும் பருவநிலை தொடர்பான பிற காரணங்களும் சர்க்கரை உற்பத்தி குறைய காரணம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் காய்கறி மார்க்கெட்டில் வெங்காயம், தக்காளி விலை அதிகரித்துள்ளது. பண்டிகையை முன்னிட்டு தேவை அதிகரித்திருப்பதால் 1 கிலோ வெங்காயம் 50 ரூபாய் முதல் 80 ரூபாய் வரையிலும், தக்காளி கிலோ 21 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. அதேவேளையில் வரத்து அதிகரிப்பு காரணமாக அவரைக்காய் மற்றும் வெண்டைக்காய் விலையும் குறைந்து தலா 25 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தமிழ்நாடு சட்டமன்றத்தின் முன்னாள் சபாநாயகர் க. ராசாராம் நூற்றாண்டு விழாவில் அவரது வாழ்க்கை வரலாறு நூலை குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் வெளியிட்டார். டெல்லியில் நடைபெற்ற விழாவில் ராணி மைந்தன் எழுதிய க. ராசாராம் அரசியல் சமூக பேராளுமை என்ற நூலை வெளியிட்டு ராதாகிருஷ்ணன் உரையாற்றினார். எம்ஜிஆர், மு. கருணாநிதி, ஜெயலலிதா ஆகிய மூவரின் அமைச்சரவையிலும் இடம்பெற்றவர் ராசாராம் என்று அவர் நினைவு கூர்ந்தார். மேலும் தேசிய அரசியல் தலைவர்களோடு நல்ல நட்புறவு கொண்டிருந்த ராசாராம் தமிழக நலன்களை மத்திய அரசிடம் எடுத்துரைப்பதில் பாலமாக திகழ்ந்தார் என்றும் குறிப்பிட்டார். டெல்லியில் நடைபெற்ற முன்னாள் அமைச்சர் க. ராசாராம் புத்தக வெளியீட்டு விழாவில் குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டார். அப்போது உரையாற்றிய அவர், நெருக்கடி நிலையை எதிர்த்த க. ராசாராம் ஒரு கட்டத்தில் தீவிர அரசியலில் இருந்தே விலகி இறுதி காலத்தில் பக்திமான் ஆகிவிட்டார் என்றார். கடைசி காலத்தில் அண்ணன் தீவிர அரசியலிலிருந்து ஓய்வு பெற்ற போது, ஆனாலும் சமூக பணியை அவர்கள் விடவில்லை. ஆன்மீகத்தின் மூலமாக அவர் தன்னுடைய சமூக பணிகளை தொடர்ந்து கொண்டிருந்தார். இன்றைக்கும் என்றைக்கும் என்னுடைய மனதை விட்டார்களாது. எந்த ஒரு மனிதனும் தொடர்ந்து இயற்கைக்கு எதிராக எதிர்நீச்சல் போட்டுக்கொண்டே இருக்க முடியாது. ஒரு கட்டத்தில் இறை உணர்வு ஒருவனுக்கு வந்தேதான் ஆக வேண்டும். அதுதான் மகத்தான பரிணாம வளர்ச்சி என்று சொன்னார். நெல்லை மாவட்டம் காவல் கிணறு மேற்கு பகுதியில் அமைந்துள்ள இயற்கையின் பொக்கிஷமான தேரிக்காடு மீண்டும் மண் கொள்ளையர்களின் பிடியில் சிக்கியுள்ளது. பல ஆண்டுகளுக்கு முன்பு இளைஞர்களின் தொடர் போராட்டத்தால் தற்காலிகமாக நின்ற மண் திருட்டு
தற்போது பொக்லைன் இயந்திரங்கள் மூலம் மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளது. இதனை கண்டித்து சமூக ஆர்வலர்கள் கண்டனம் தெரிவித்துள்ள நிலையில் சட்டவிரோதமாக மண் எடுப்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் இரவு நேர ரோந்து பணிகள் தீவிரப்படுத்தப்படும் என்றும் ராதாபுரம் வட்டாட்சியர் உறுதியளித்துள்ளார். அமெரிக்க விசா நேர்காணல்கள் உலகெங்கும் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. பல்வேறு நாடுகளிலும் உள்ள தூதரகங்களில் அதிகாரிகளுக்கு பயிற்சிகள் தரப்படுவதால் நேர்காணல்கள் நிறுத்தப்படுவதாகவும் புதிய தேதிகள் பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் எதுபோன்ற பயிற்சிகள் தரப்படுகிறது, எவ்வளவு காலம் தரப்படுகிறது என்ற விவரங்கள் தெரிவிக்கப்படவில்லை. ட்ரம்ப் அரசு குடியேற்ற கட்டுப்பாடுகளை அதிகரித்து வரும் சூழலில் இந்த நடவடிக்கை கவனம் பெறுகிறது. கோவா மாநிலத்தில் ஆம் ஆத்மி கட்சி ஆட்சிக்கு வந்தால் 5 நாட்களில் E20 பெட்ரோலுக்கு தடை விதிக்கப்படும் என்று அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார். பனாஜியில் பேசிய கெஜ்ரிவால், கோவாவில் ஆம் ஆத்மி வெற்றி பெற்றால் பதவியேற்ற 5 நாட்களில் E20 பெட்ரோலுக்கு தடை விதிக்கப்படும் என்றும் அதனை செய்ய தவறினால் தான் அரசியலை விட்டே விலகிவிடுவதாகவும் தெரிவித்தார். கோவாவில் அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடக்க உள்ளது. 40 உறுப்பினர்களை கொண்ட கோவா சட்டமன்றத்தில் ஆம் ஆத்மிக்கு தற்போது 2 உறுப்பினர்கள் உள்ளனர். கேரளத்தின் பாரம்பரியமான ஓணம் பண்டிகை மலையாள மொழி பேசும் மக்கள் உள்ள பகுதிகளில் உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. குருவாயூர் ஸ்ரீ கிருஷ்ணர் கோயிலில் அதிகாலை முதலே பக்தர்கள் பெரும் திரளாக குவிந்துள்ளனர். கூட்ட நெரிசல் காரணமாக பக்தர்கள் 3 மணி நேரம் முதல் 5 மணி நேரம் வரை காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். கோயிலின் வாசல் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள பாரம்பரிய பூக்களங்களை காணவும் ஏராளமானோர் குவிந்திருப்பதால் குருவாயூர் நகரமே தற்போது விழா கோலம் பூண்டுள்ளது. புதுச்சேரி பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரியில் பிரெஞ்சு துறை சார்பில் ஓணம் பண்டிகை வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. கேரள பாரம்பரியத்தை வெளிப்படுத்தும் வகையில் மாணவிகள் வண்ணமயமான பூக்கோலமிட்டும் பாரம்பரிய புத்தாடைகள் உடுத்தியும் உற்சாகமாக பங்கேற்றனர். கல்லூரி முதல்வர் முனைவர் மதிவாணன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாவேலி மன்னரை வரவேற்கும் விதமாக பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் மற்றும் பாரம்பரிய நடனங்களும் இடம்பெற்றன. நீலகிரி மாவட்டத்தில் உள்ள வெலிங்டன் ராணுவ மையம், தனியார் கல்லூரி, ரயில் நிலையம் மற்றும் புனல் மின் நிலையம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் ஓணம் பண்டிகை வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. வெலிங்டன் ராணுவ பயிற்சி மையத்தில் அதன் தலைவர் கமாண்டன்ட் கிருஷ்ணேந்து தாஸ் தலைமையில் ஓணம் பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. விழாவில் கேரள பாரம்பரிய உடை அணிந்து அழகிய அத்தப்பூ கோலமிட்டு மாவேலி மன்னனை வரவேற்கும் விதமாக செண்டை மேளங்கள் முழங்க வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து பாரம்பரிய நடனம், திருவாதிரை நடனம், புலி நடனம், மாதிரி படகு சவாரி ஆகியவை பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தன. பெற்றோரை பராமரிக்காத பிள்ளைகளை தங்களது சொத்திலிருந்து வெளியேற்ற வழிவகை செய்யும் புதிய சட்ட திருத்தத்திற்கு உத்தரப்பிரதேச அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. இது தொடர்பான புகார்கள் மீது 30 நாட்களுக்குள் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் இதற்காக விரைவில் கட்டணமில்லா தொலைபேசி எண் அறிமுகப்படுத்தப்படும் என்றும் யோகி ஆதித்யநாத் தலைமையிலான அரசு அறிவித்துள்ளது. தெலங்கானா அரசும் அண்மையில் இதேபோன்ற சட்டம் ஒன்றை கொண்டு வந்தது குறிப்பிடத்தக்கது. மேட்டூர் அணையின் நீர்த்திறப்பு தொடர்பாக முதல்வர் விஜய் அறிவிப்பார் என்று அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் புதிய தலைமுறைக்கு அவர் அளித்த பேட்டியின் போது மேட்டூர் அணை நீர்த்திறப்பு எப்போது என்ற கேள்விக்கு தேதி இன்னும் முடிவு செய்யப்படவில்லை என்றார். முன்னதாக மேட்டூர் அணை நீர்த்திறப்பு பற்றி விரைவில் நல்ல செய்தி வரும் என்று அமைச்சர் ஆனந்த் கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது. முதலமைச்சர் தான் அதை அறிவிப்பார். எப்போன்னு தெரியல, ஒரு டேட் முதல்வர் அறிவிப்பார். ஒன்றும் தேதிகளில் என்ன முடிவு செய்யப்படவில்லை. முதலமைச்சர் தான் அதை அறிவிப்பார். எப்போன்னு தெரியல, ஒரு டேட் முதல்வர் அறிவிப்பார். ஒன்றும் தேதிகளில் என்ன முடிவு செய்யப்படவில்லை. கர்நாடக மாநிலம் மாண்டியா மாவட்டம் கேஎஸ்ஆர் அணையிலிருந்து தமிழகத்திற்கு தண்ணீர் திறக்கப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கன்னட சலுவலி வாட்டாள் கட்சித் தலைவர் வாட்டாள் நாகராஜ் தலைமையில் போராட்டம் நடைபெற்றது. அணையை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்த முயன்ற வாட்டாள் நாகராஜ் உள்ளிட்ட போராட்டக்காரர்களை காவல்துறையினர் கைது செய்து பின்னர் விடுவித்தனர். ஈரோடு மாவட்டம் தாளவாடியில் கம்பு மற்றும் தென்னங்கன்றுகளை சேதப்படுத்திய காட்டு யானையை
வனத்துறையினர் விடிய விடிய போராடி அடர்ந்த வனப்பகுதிக்குள் அனுப்பினர். பயிர் சேதத்திற்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆண்டிப்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் எலுமிச்சை வரத்து குறைந்ததால் விலை 3 மடங்கு உயர்ந்துள்ளது. மழை குறைவு மற்றும் நோய் தாக்குதலால் எலுமிச்சை வரத்து குறைந்ததாக கூறப்படுகிறது. அதே சமயம் ஆவணி மாத முகூர்த்தம் மற்றும் ஓணம் பண்டிகை காரணமாக எலுமிச்சையின் தேவை அதிகரித்திருப்பதால் அதன் விலை உயர்ந்துள்ளது. கடந்த வாரம் கிலோ 40 ரூபாய் வரை விற்கப்பட்ட எலுமிச்சை தற்போது 120 ரூபாய் வரை ஏலம் போவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். அமெரிக்காவின் மேடிசன் சதுக்க மைதானத்தில் ஆகஸ்ட் 29 அன்று நடைபெறவுள்ள RSS தலைவர் மோகன் பகவத்தின் கூட்டத்திற்கு தமது ஆதரவு இல்லை என்று நியூயார்க் நகர மேயர் ஜோஹ்ரன் மம்தானி தெரிவித்துள்ளார். இருப்பினும் இது ஒரு தனியார் நிகழ்ச்சி என்பதால் அதை ரத்து செய்ய மாநகராட்சிக்கு அதிகாரம் இல்லை என்றார். இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவரான மம்தானி தற்போதும் தனது அன்னை இந்தியாவில் வசிப்பதாக தெரிவித்தார். இந்தியா ஒரு மதச்சார்பற்ற பன்முகத்தன்மை கொண்ட நாடு என்று குறிப்பிட்ட அவர் பிரிவினையை தூண்டும் அமைப்புகளை தாம் எதிர்ப்பதாக கூறினார். ஹோர்முஸ் நீரிணையில் வர்த்தக கப்பல்கள் சென்று வர ஓமனோடு தற்காலிக உடன்பாடு எட்டப்பட்டுள்ளதாக ஈரான் தெரிவித்துள்ளது. எனினும் ராணுவ கப்பல்களுக்கு அனுமதி இல்லை என்றும் நிபந்தனைகள் ஏற்கப்படாவிட்டால் நீரிணை மூடப்படும் என்றும் எச்சரித்துள்ளது. அதேவேளையில் அப்பகுதியிலிருந்து அனைத்து கனிவெடிகளும் அகற்றப்பட்டுவிட்டதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறியதை ஈரான் பொய் என்று மறுத்துள்ளது. இந்தியாவுக்கு எதிரான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் தொடர்ச்சியாக 2வது சதமடித்து அசத்திய சோனல் தினுஷா போராடிய போதிலும் இலங்கை அணி முதல் இன்னிங்ஸில் 290 ரன்களுக்கு சுருண்டது. கொழும்புவில் நடைபெறும் இந்த போட்டியில் 213 ரன்கள் முன்னிலை பெற்ற இந்திய அணி இலங்கையை ஃபாலோ ஆன் செய்ய பணித்தது. முன்னதாக இந்தியா தனது முதல் இன்னிங்ஸில் 505 ரன்கள் குவித்து டிக்ளேர் செய்திருந்தது. நெதர்லாந்து கால்பந்து அணியின் புதிய பயிற்சியாளராக ஸ்பெயினைச் சேர்ந்த பிரபல முன்னாள் வீரர் ஷாவி ஹெர்னாண்டஸ் பொறுப்பேற்றுக் கொண்டார். அடுத்த உலகக்கோப்பை வரை 4 ஆண்டு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ள அவர் அணியின் புதிய ஆற்றலை ஊட்டுவதோடு கவர்ச்சிகரமான கால்பந்து பாணியையும் வெற்றி பெறும் தீவிர விருப்பத்தையும் வழங்குவதாக உறுதியளித்திருக்கிறார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளிப்பட்டு கிராமத்தில் தெருவிளக்கு வசதி கேட்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். மின்விளக்கு இல்லாததால் இரவு நேரங்களில் விஷப்பூச்சிகள் நடமாட்டம் அதிகரித்து வருவதாக குற்றம் சாட்டிய மக்கள் மின் விளக்குகளை அமைத்து தரக்கோரி முழக்கமிட்டனர். பாக்கெட் உணவுகளில் வண்ண வண்ண எச்சரிக்கை லேபிள்கள் பெரிய அளவில் ஒட்டப்படாததற்கு உச்சநீதிமன்றம் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான வழக்கை விசாரித்த நீதிபதிகள் பர்திவாலா மற்றும் வினோத் சந்திரன் கொண்ட அமர்வு மக்களின் ஆரோக்கியத்தை விட லாபம் முக்கியமா என்று மத்திய அரசுக்கு கேள்வி எழுப்பியுள்ளது. இந்தியாவில் விற்பனை செய்யப்படும் குளிர்பானங்களில் வெளிநாடுகளை விட அதிக சர்க்கரை மற்றும் செயற்கை நிறமிகள் இருப்பது குறித்து கவலை தெரிவித்திருக்கும் நீதிமன்றம் இதுவே அரசுக்கு கடைசி வாய்ப்பு என்றும் எச்சரிக்கை செய்துள்ளது. அடுத்த தடவை விசாரணைக்கு வரும்போது தீர்ப்பையே வழங்குவோம் என்றும் உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. உத்தரப்பிரதேசத்தின் வாரணாசியில் உள்ள சர் சுந்தர்லால் அரசு மருத்துவமனை வளாகத்தில் மழைநீர் புகுந்ததால் நோயாளிகள் அவதிக்குள்ளாயினர். இதனால் முழங்கால் அளவுக்கு நீரில் நோயாளிகளை ஸ்ட்ரெச்சரில் தள்ளிச் செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது. அதேபோல ஹரியானாவின் குருகிராமில் தொடர் கனமழை காரணமாக முக்கிய சாலைகள் மற்றும் தரைப்பாலங்கள் வெள்ள நீரில் மூழ்கியதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. நிலைமையை கருத்தில் கொண்டு பல நிறுவனங்கள் ஊழியர்களை வீட்டிலிருந்தே வேலை செய்ய அறிவுறுத்தி உள்ளன. திருச்சி மாவட்டம் மணப்பாறையை அடுத்த சடையம்பட்டியில் உள்ள எருதுகுட்டை சாமி கோயிலில் மாடுகள் மாலை தாண்டும் நிகழ்ச்சியான எருது ஓட்டப் போட்டி நடைபெற்றது. பல்வேறு பகுதிகளிலிருந்து அழைத்து வரப்பட்ட நூற்றுக்கணக்கான காளைகள் குறிப்பிட்ட தூரத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டு ஒரே நேரத்தில் விரட்டிவிடப்பட்டன. அப்போது இலக்கை நோக்கி சீறி பாய்ந்த காளைகளை மக்கள் உற்சாகத்துடன் விரட்டிச் சென்றனர். இதனைத் தொடர்ந்து பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. சேலம் ராஜகணபதி கோயில் குடமுழுக்கு விழாவையொட்டி 1008 தீர்த்தக்குட ஊர்வலம் கோலாகலமாக நடைபெற்றது. சேலம் 2வது அக்ரஹாரத்தில் உள்ள புகழ்பெற்ற ராஜகணபதி கோயில் குடமுழுக்கு விழா
வரும் 30ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதனையொட்டி சுகவனேஸ்வரர் கோயில் வளாகத்திலிருந்து தொடங்கிய தீர்த்தக்குட ஊர்வலத்தில் யானைகள், குதிரைகள், ஒட்டகம் மற்றும் ஜல்லிக்கட்டு காளைகள் அணிவகுத்தன. மேளதாளங்கள் முழங்க சின்னக்கடை வீதி வழியாக வலம் வந்த இந்த பிரம்மாண்ட ஊர்வலத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே வருசநாடு பகுதியில் 20க்கும் மேற்பட்ட தெருநாய்கள் கூட்டம் கூட்டமாக சுற்றித் திரிவதால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்துள்ளனர். சாலையிலேயே நாய்கள் ஒன்றையொன்று சண்டையிட்டுக் கொள்வதால் வாகன ஓட்டிகள் விபத்தில் சிக்கும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது. தெருநாய்களை கட்டுப்படுத்த உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து வருசநாடு ஊராட்சி செயலரிடம் கேட்டபோது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தனர். கூடலூரில் 2 விவசாயிகளை கொன்ற புலியை உடனடியாக சுட்டுப்பிடிக்க வலியுறுத்தி நாளை முழு கடையடைப்பு மற்றும் வேலை நிறுத்தம் நடத்தப்படும் என்று அனைத்துக் கட்சி மற்றும் பொதுநல அமைப்புகள் அறிவித்துள்ளன. லாரஸ்டன் பகுதியில் புலி தாக்கி 2 விவசாயிகள் உயிரிழந்ததை அடுத்து அதனை பிடிக்கும் பணி 6வது நாளாக தொடர்கிறது. ஆனால் பணி சவாலாக மாறியுள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கூடலூர் எம்எல்ஏ திராவிடமணி தலைமையில் அனைத்துக் கட்சி மற்றும் பொதுநல அமைப்பினரின் கூட்டம் நடைபெற்றது. அதில் நாளை காலை 6 மணி முதல் 48 மணி நேரத்திற்கு முழு கடையடைப்பு மற்றும் வேலைநிறுத்த போராட்டம் நடத்தவும், போராட்டத்தில் கைதான 7 பேரை விடுவிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தி தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. முழு கடையடைப்புக்கு வியாபாரிகள் சங்கம் மற்றும் ஓட்டுநர் அமைப்புகள் ஆதரவு தெரிவித்துள்ளன. கன்னியாகுமரி மாவட்டம் குழித்துறையில் ஓணம் பண்டிகையை முன்னிட்டு மாவேலி மன்னர் ஊர்வலம் கோலாகலமாக தொடங்கியது. குழித்துறை தபால் நிலையம் சந்திப்பு பகுதியில் பிரம்மாண்ட அத்தப்பூ கோலம் அமைக்கப்பட்டு மாவேலி மன்னர் வேடமணிந்த நபர் நிலவிளக்கேற்றி ஊர்வலத்தை தொடங்கி வைத்தார். தொடர்ந்து கதகளி, தெய்யம் உள்ளிட்ட பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளும் பஞ்சபாத்தி இசை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. மழையையும் பொருட்படுத்தாமல் நூற்றுக்கணக்கானோர் பங்கேற்று மாவேலி மன்னருடன் ஊர்வலமாக சென்றதால் குழித்துறை பகுதி முழுவதும் ஓணம் கொண்டாட்டம் களை கட்டியது. ஓணம் பண்டிகை சிறப்பா கொண்டாடுவோம். எல்லாரும் நினைப்பாங்க ஓணம் கேரளாவுக்கு பொதுவானது, கேரளால தான் கொண்டாடுவாங்கன்னு. இல்ல, நாங்க கன்னியாகுமரி மாவட்டத்துல குளித்துறை பகுதியில ரொம்ப சிறப்பா கொண்டாடிட்டு இருக்கிறோம். நாங்க ஜாதி மதம் இல்லாம எல்லாருமே எங்க குரூப்ல வந்து இந்து இருக்கு, முஸ்லீம் இருக்கு, கிறிஸ்டியன்ஸ் இருக்கு, என்ன நிறைய வகையான என்ன இருந்தாலும் எங்களுக்கு ஜாதி மதமே கிடையாது. நாங்க எல்லாம் ஒரு ஜாதி ஒரு மதம் அப்படி நாங்க கொண்டாடி இருக்கிறோம். கேரளாவின் அண்டை மாவட்டமான கோவையில் வசிக்கும் மலையாள மக்கள் ஓணம் பண்டிகையை பாரம்பரிய முறைப்படி உற்சாகமாக கொண்டாடினர். 2ஆம் சபரிமலை என்று அழைக்கப்படும் சித்தாபுதூர் ஐயப்பன் கோயிலில் காலை முதலே திரளான பக்தர்கள் குவிந்து தரிசனம் செய்தனர். ஓணம் பண்டிகையை முன்னிட்டு வீடுகளில் அத்தப்பூ கோலமிட்டும் பாரம்பரிய புத்தாடைகளை அணிந்தும் மக்கள் ஓணம் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். கோவையில் பாஜக நிர்வாகி இல்லத்தில் முன்னாள் எம்எல்ஏ வானதி சீனிவாசன் ஓணம் கொண்டாடினார். அங்கு கட்சி பெண் தொண்டர்களுடன் இணைந்து அவர் நடனமாடிய காட்சிகள் வெளியாகியுள்ளன. ஓணம் பண்டிகையை கொண்டாடும் விதமாக சென்னை நுங்கம்பாக்கம் மகாலிங்கபுரத்தில் உள்ள ஐயப்பன் கோயிலில் மலையாள மொழி பேசும் மக்கள் சாமி தரிசனம் செய்து வழிபட்டு வருகின்றனர். கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு இனிப்பு மற்றும் லட்டு பிரசாதமாக வழங்கப்பட்டு வருகிறது. கோயிலுக்குள் பலவித பூக்கள் கொண்டு கோலம் போடப்பட்டுள்ளது. பலவித உணவு வகைகளை சமைத்து கடவுளுக்கு படைத்து ஓணம் பண்டிகையை குடும்பத்துடன் சிறப்பாக கொண்டாடி வருவதாக மலையாள மக்கள் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளனர். மோர் தேன் 20 இயர்ஸ் ஆச்சு சென்னைக்கு வந்து. ரீசெண்டாக தான் மேரேஜ் ஆச்சு. ஒரு 1 இயர் ஆக போகுது. ஸோ பேக் இன் ஹோம் டவுன் வளர்ந்ததெல்லாம் சென்னையில தான். ஸோ எல்லாருக்கும் சென்னையில் இருக்கிற எல்லா மலையாளிஸ்க்கும் எல்லாருக்குமே வெரி ஹாப்பி ஓணம். பேக் இன் ஹோம் என்ன நம்ம சத்யா வாழையில நல்லா சாப்பிடுவோம். இங்கேயும் ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஸோ லுக்கிங் ஃபார்வர்ட். தேங்க்யூ.